அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கே புவனேஸ்வரி. ஆற்காடு யூனியன் சேர்மன், ஆற்காடு பிளாக், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. நான் பிஎஸ்சி டிடிஎட் படிச்சிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு ரிசர்வேஷன்றதுனால, நான் இந்த இடத்துல பெண் சேர்மனுன்றதுனால எனக்கு இந்த வாய்ப்பு என்னுடைய தலைமை எனக்கு கொடுத்ததுங்க. நான் இது மூலம் வெற்றி பெற்று 2021 வெற்றி வாய்ப்பை பெற்று நான் இந்த இடத்துல ஒரு பெண் யூனியன் சேர்மனாக உட்காந்துருக்கேங்க. எனக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் பாலிடிக்ஸ்க்கு வந்தேன். என்னுடைய ஹஸ்பண்ட் இருந்தாருங்க, அது மூலம் நான் வந்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் சீட்டு கொடுத்தாங்க. நான் மக்கள் மத்தியில் போயிட்டு பெண்ணுன்றதுனால நான் அந்த இடத்துல ஒரு வெற்றி வாகையை சூடினேன். எனக்கு இன்னொரு விஷயம் சொன்னால், நான் படிச்சிருக்கேன்ற இந்த இடத்துனால தான் எனக்கு இந்த யூனியன் சேர்மன்ன்ற பதவியை எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு இது மூலம் நான் மக்களுக்கு நிறைய சேவை செய்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் மக்களோட குறைகளை கேட்டு எனக்கு பஞ்சாயத்து தலைவர்லாம் எங்ககிட்ட தகவல் தெரிவிப்பாங்க. இது எப்படி மக்களோட குறைகள் எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, கிராம சபா மூலம் அந்த குறைகளை கேட்டு எங்ககிட்ட சொல்லும்போது, நாங்கள் எங்களுடைய ஒன்றிய குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இது தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுடைய ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட ப்ரொபோசல் ஒர்க்கு கேட்டு ப்ரொபோசல் அனுப்புவோம். நாங்கள் இங்கேருந்து இது நிர்வாகத்திலேருந்து ப்ரொபோசல் அனுப்பும்போது அதை கலெக்டர்கிட்ட கொடுத்து அந்த கலெக்டர் அதை எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி கொடுப்பாங்க. இப்போ எங்களுடைய நிர்வாகத்தில் எங்களுக்கு 3 tier சிஸ்டம்ன்றதுனால எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க. இந்த லிமிட்டை தாண்டி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு கவுன்சில்ஸ்க்கு இவ்வளோ தான் எங்களால் பண்ண முடியுன்ற ஒரு லிமிட் இருக்குதுங்க. இந்த லிமிட்டு எங்களால் கிராஸ் ஆகிட்ட பிறகு எங்களுக்கு அடுத்து மக்களோட அடிப்படை தேவை என்னும்போது நாங்கள் போயிட்டு கலெக்டர்கிட்ட ஃபண்டு கேட்போம். கலெக்டர்கிட்ட முடியலன்னும் போது நாங்கள் எங்களுடைய எம்எல்ஏ கிட்ட போயிட்டு ஃபண்டு கேட்போம். அவங்க எம்எல்ஏ ரெஃபர் பண்ணி எங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கு எங்களுக்கு ஃபண்டு அலோகேட் பண்ணி தருவாங்க. நாங்கள் அந்த பஞ்சாயத்தில் போயிட்டு வேலை செய்வோம். மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுவோங்க. அது மூலம் என்னுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 7 ஒன்றியம் மொத்தம். நாங்கள் 2021 பதவி ஏற்றுக்கின பிறகு என்னுடைய ஒன்றியம் ஒரு 5வது 6வது இடத்துல இருந்ததுங்க எல்லாத்துலேயும். அதனால் அப்போ நான் அதை சரி பண்ணணுன்ற நோக்கத்தோடு என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து என்னுடைய இது பார்வையிலே கொண்டு ஒவ்வொரு அதிகாரியும் கூப்பிட்டு என்ன குறை இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அது மூலம் நான் என்னுடைய பிளாக்கை 2வது இடத்துல கொண்டு வந்தேங்க. நான் அப்புறம் என்னுடைய கரிக்கந்தாங்கன்ற ஒரு பஞ்சாயத்தில் நான் வந்த புதுசுலேயே ஸ்டார்டிங்லேயே ஒரு 4 வருஷமாக கிட்டத்தட்ட அந்த ஒரு பில்டிங் நான் பாலம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி அந்த இடத்துல நிறைய டைம் நாங்கள் அதை எஸ்டிமேட்லாம் போட்டு அதெல்லாம் சரியான முறையில் இல்லைன்னு சொல்லிட்டு நபார்டில் 2 கோடியில் மதிப்பில் இன்றைக்கி நாங்கள் பாலம் கட்டியிருக்கோம். இது என்னுடைய பெரிய ஒரு சாதனையாக நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இந்த இடத்துல எம்எல்ஏ கிட்ட போயிட்டு கேட்டு ஃபண்டு வாங்கிட்டு வருவோம். எம்எல்ஏ கிட்ட இல்லைன்னும் போது நாங்கள் அடுத்து எம்பி கிட்ட போவோம். எம்பி அவருக்கு என்ன ஃபண்டு இருக்குதோ அதை எங்களுக்கு தருவார். அந்த ஃபண்டு பத்தலைனாலும் நாங்கள் போயிட்டு கலெக்டர் கிட்ட கேட்போம். கலெக்டர் எங்களுக்கு மைன்ஸ் ஃபண்ட்லாம் கொடுப்பாங்க, எம்பி லாடு எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாத்தையும் நாங்கள் மக்கள்கிட்ட கொடுப்போங்க. எங்களுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு ஒன்றியத்தில் கரிக்கந்தாங்கல் பஞ்சாயத்தில் ஒரு 40 வருஷமாக மக்கள் அந்த இடத்துல அந்த வழியாக போகிறதுக்கு பாலம் கிடையாதுங்க. எல்லா மக்களோட தேவையெல்லாம் கூட மாற்று வழியில் தான் கொண்டு போனாங்க. அவங்களுக்கு 40 வருஷமாக அந்த இடத்துல வழி கிடையாது. நான் 2021 அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போயிட்டு பார்த்து மக்களுக்கு இது கண்டிப்பாக அந்த இந்த பாலம் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டு கலெக்டர்கிட்டலாம் மனு கொடுத்து அந்த இடத்துல 2-3 டைம் போய் பார்த்துட்டு ஃபண்டு அலாட்மெண்ட் பண்ணாங்க. அந்த ஃபண்டு பத்தலை. இப்போ எங்களுக்கு 2.5 கோடி மதிப்பில் நபார்டு மூலம் கொடுத்துருக்காங்க. இது மூலம் மக்கள் அந்த இடத்துல நிறைய பயன்பெறும். இந்த 40 வருஷமாக அவங்க என்ஹெச் ரோடே அந்த இடத்துல அவங்களுக்கு இப்போ கிட்ட வந்துடுச்சுங்க. அந்த இடத்துல அந்த வழியாக வரும்போது அவங்க மாற்று வழியில் போனது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுங்க. இப்போ அவங்களுக்கு என்ஹெச் கிட்டே இருக்குங்க. இது என்னுடைய பெரிய சாதனை. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பார்ட் டைம் ரேஷன் கடை தான், பகுதி நேர கடை. இது மக்களுக்கு அத்தியாவசிய தேவை. இது ஒரு 30 வருஷமாக அந்த இடத்துல இல்லாத இருந்தது. நான் ஒரு மேச்சேரி அரும்பாக்கன்ற 2 பஞ்சாயத்துக்கு பகுதி நேர ரேஷன் கடையை வாங்கி கொடுத்தேன். இது மூலம் மக்கள் அந்த இடத்துல ரேஷன் பொருளை கிட்டேயே வாங்கிட்டு போகிறாங்க. அது மூலமாக நான் மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சேவையை செஞ்சுருக்கேன். எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.
நான் நிர்வாகத்துக்கு இந்த தலைவராக வரும்போது நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் மீடியாலாம் பார்ப்போம். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சேலஞ்சஸாக இருக்குமோன்னு நான் நினச்சேன், ஃபீல் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இங்கே இருக்கிற பிடிஓஸு, என்ஜினியர்ஸு, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னுடைய ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்கிறத கேட்டு தெரிஞ்சு வந்து என்கிட்ட சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் என்னுடைய அச்சீவ்மெண்ட் வந்து நான் நல்லாவே பண்ண முடிஞ்சுது இந்த இடத்துல. எனக்கு அந்த ஒரு பயம் இல்லை. நம்மளும் வந்து தைரியமாக எல்லாத்தையும் செய்யலான்ற மன தைரியத்தை நான் வளர்த்துக்கினேன் இது மூலம் வந்து இங்கே வந்துங்க. முதல்வரின் கிராம சாலை திட்டத்தில் வந்து 18 கோடி மதிப்பில் வந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இன்றைக்கி தார் சாலையெல்லாம் அமைச்சிருக்கோம். பள்ளி உட்கட்டமைப்பில் வந்து பேராசிரியர் அன்பழகனுடைய நினைவாக வந்து 13 ஸ்கூல் பில்டிங்ஸும் 14 கோடி மதிப்பீட்டில் வந்து பள்ளி மாணவர்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். மேலும் மேலும் என்னுடைய பயணம் தொடர்ந்து நான் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னொரு விஷயம் சொன்னால், இப்போ ஹைதராபாத் ட்ரைனிங் போனாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய வந்து பஞ்சாயத்துக்கு எப்படிலாம் வருமானம் ஈட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய இடத்துல ட்ரைனிங் போகிற இடத்துல இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. அதனால் வந்து பஞ்சாயத்துக்கு வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி, அதாவது பழத்தோட்டம் அமைக்கிறது, இயற்கையாக இப்போ ஆக்சிஜன், அதாவது கொரோனா டைமில் வந்து ஆக்சிஜன் கிடைக்கல, அந்த மாதிரி ஆக்சிஜன் மரங்களை வளர்க்கணும். அந்த மாதிரி பஞ்சாயத்தில் இயற்கை சூழலை ஒன்றுபடுத்தணும், பிளாஸ்டிக்லாம் இல்லாத ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கணும்னு என்னுடைய கனவாக இருக்குது. அந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு அந்த கனவு நிறைவேற நான் நிறைய உழைச்சி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றேங்க.